ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. திருவண்ணாமலை சென்றால் தெரியும் எத்தனை சித்தர்கள் இருக்கிறார்கள் என்று, எத்தனை ஜீவ சமாதிகள் இருக்கிறது என்று. ஒரு முறையாவது திருவண்ணாமலை சென்று பாருங்கள். அந்த அற்புதத்தின் மகிமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சித்த வழிபாட்டின் மகத்துவம் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் எத்தனை கனிவான மனம் கொண்டவர்கள் என்பதை ஒரு சிலரை அறிந்திருக்கின்றனர். அதை அனுபவித்து பார்ப்பதற்கே மிக பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம் கர்மாவை பார்த்து, நம் தகுதியை பார்த்து, நம் எதிர்கால நடவடிக்கைகள் தெய்வ நம்பிக்கையை சார்ந்து இருக்குமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்த பின்தான் அவர்கள் அருள் நமக்கு விதிக்கப்படும். எல்லாம் அவன் செயல் என்பது நிதர்சனமாயினும் பல நேரங்களில் மனிதர்களான நாம் அதையும் மறந்து விடுகின்றோம் என்பதுதான் முழுமையான உண்மை. ஏன், நம் வாழ்க்கையில் நம் கண் முன் நடக்கும் நிகழ்ச்சிகள் தான் காரணம். சோதனை இல்லாமல் ஒருபோதும் சித்தர் அருள் நமக்கு கிடைக்காது. அந்த சோதனை நடக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அவர்கள் பரீட்சையில் நாம் தேறுகிறோமா என்பதெல்லாம் பொறுத்து அவர்கள் அருள் நமக்கு கிடைக்கும். உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கு பாருங்கள். ஒருவன் வீட்டை விட்டு வெளியேறி கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான். வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம், கடன் சுமை தலைக்கு மேலே உயர, குடும்பத்தை அதன் தின பிரதி விஷயங்களை சந்திக்க கூட சக்தியின்றி வாழ்க்கையே கைவிட்டு போன அளவுக்கு என்ன செய்வது என்று அறியாமல் நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று ஏதேனும் மலை சார்ந்த இடத்திற்கு சென்று காட்டுக்குள் போய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தோன்றவே மலை ஏறத் தொடங்கினான். அவன் சென்று சேர்ந்த இடம் பொதிகை மலை அடிவாரம். கைவசம் சாப்பிட எதுவும் இல்லாமல் பசியும் அசதியும் ஒன்று சேர வனத்தில் ஒரு வேப்பிலை மரத்தின் அடியில் அமர்ந்து உறங்கி போனான். நன்றாக உறங்கியவன் ஏதோ சப்தம் கேட்டு விழித்து பார்க்க தன் முன்னே ஒரு மண் குடுவையில் குடிக்க நீரும் ஒரு இலையில் சுற்றப்பட்ட உணவும் இருப்பதை கண்டான். அவனுக்கோ மிகுந்த ஆச்சரியம். மனிதர் வாடையே இல்லாத இந்த வனத்தில் நான் பசியுடன் இருக்கிறேன் என்று உணர்ந்து யார் உண்ண உணவும் குடிக்க நீரும் யார் கொண்டு வைத்திருப்பார்கள்? என்ன ஆனாலும் யோசிக்க அவன் மனம் நிற்கவில்லை. அவற்றை எடுத்து உண்டான். இந்த இடத்தில் தங்கி இருப்பதுதான் உசிதம் என உணர்ந்து இங்கேயே தங்கிவிடுவோம் எனவும் தீர்மானித்தான். உணவு கிடைத்தால் உண்போம், இல்லையில் இறைவனை தியானித்து தவத்தில் மூழ்கி விடுவோம் என்று தீர்மானித்தான். தற்காலிகமாக தற்கொலை எண்ணம் விலகி நின்றது. 3 நாட்கள் கழிந்தது. அவனுக்கு பசிக்கவும் இல்லை, யாரும் உண்ண உணவு கொண்டு தரவும் இல்லை. 4வது நாள் அவனுக்குள் பசி உணரத் தொடங்க தியானத்திலிருந்து வெளியே வந்து கண் விழித்து பார்க்க அவன் முன்னே உணவும் நீரும் இருந்தது. மிகுந்த ஆச்சரியத்துடன் அதை உண்ணத் தொடங்கினான். உண்ணும் போதே யார் இத்தனை கருணையுடன் நான் இருக்கும் இடம் தேடி வந்து உணவை அளிப்பது? எப்படி அவர்களுக்கு நான் இங்கு பசியுடன் இருக்கிறேன் என்று தெரிந்தது என்று யோசித்தான். அந்த நிமிடத்தில் காட்டின் ஒரு மூலையில் இருந்து சன்னமான வார்த்தைகள் காற்றில் மிதந்து வந்தது. மூடனே, தகுதியில்லாத ஆசைகளை வளர்த்து கொண்டு அளவுக்கு மீறி வியாபாரம் செய்ய ஆசைப்பட்டு கடன் வாங்கி குவித்தாய். வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்கு மேலே சென்றதும் உன்னை நம்பி இருந்த குடும்பத்தை தவிக்கவிட்டு இங்கு வந்து தற்கொலை செய்து கொள்ள வந்தாய். இங்கிருந்து சென்று விடு. உன் பிரச்சனைகளுக்கான விடிவு காலம் உனக்கு வந்து விட்டது. இப்பொழுதே போ என்று உத்தரவு வந்தது. ஆனால் அவன் தன் கடன் சுமைகளை மனதில் வைத்து பணம் கிடைக்க வேண்டும், அது இன்றி இங்கிருந்து நான் நகருவதில்லை, இல்லையேல் இங்கேயே இருந்து மீதம் இருக்கும் வாழ்க்கையும் நான் வாழ்ந்து முடித்து விடுகிறேன் என்று சொன்னான். அந்த முடிவை எதிர்கொள்வேன் என்றும் தீர்மானித்து உறுதியாக இருந்தான். அசிரிதி மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்தது. அவன் அந்த வார்த்தைகளை சட்டை செய்வதாகவே இல்லை. தியானத்தை தொடர்ந்தான். 3 நாட்கள் சென்றது. எந்த உணவும் கிடைக்கவில்லை. அவனுக்கு பசிக்கவும் இல்லை. அந்த அசிரீரி மட்டும் விட்டு விட்டு அவனை திரும்பி போ என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. இனி எதிர்பார்த்து காத்திருப்பதில் பயனில்லை என்று நினைத்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து அருகில் இருந்த உயரமான குன்றிலிருந்து கீழே குதித்தான். வேகமாக பூமியை நோக்கி வந்த அவன் தன் சுய நினைவை இழந்தான். நினைவு வந்து முழித்து பார்க்க அவனை ஒரு சித்தர் தன் கையில் மேகக்கூட்டத்திற்கு இடையில் சுமந்து செல்வதை உணர்ந்தான். மிகுந்த பசியின் காரணமாக மீண்டும் நினைவிழந்தான். தன் முகத்தில் நீர் தெளிக்கப்படுவதை உணர்ந்து மயக்கம் தெளிந்து பார்க்க அங்கே ஒரு சித்தர் போன்ற தோற்றம் கொண்ட ஒருவர் அவனை கருணையுடன் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான்.
அவர் அவனுக்கு தேனும் பழங்களும் கொடுத்து பசியாற்றிய பின் பேசத் தொடங்கினர். அப்பனே, உன் பிரச்சனைகளுக்கான விமோசன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. திரும்பி உன் வீட்டிற்கு செல். அங்கே அனைத்தும் உனக்கு புரியும். தற்கொலை செய்ய வேண்டும் என்ற உனது திடமான எண்ணத்தை கைவிடு. இது புனிதமான மலை. இங்கே தவறை செய்து இந்த மலையை நீ அசுத்தமாக்காதே. உனக்கு இன்னும் விதி இருக்கிறது. நல்ல முறையில் நல்லது செய்து நீ வாழ்ந்து வா. எனது ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்றார். நடப்பதெல்லாம் கனவா நனவா என்று புரியவில்லை அவனுக்கு. சாமி, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எதற்காக என்னை காப்பாற்றினீர்கள் என்று கேட்டான். நான் தான் கோரக்கர். தலையாய சித்தர் அகத்தியரின் உத்தரவால் உன்னை காப்பாற்றி நான் கரையேற்றினேன். நீ புண்ணியவான் என்று கூறி அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சிரித்தபடி நடந்து எங்கோ சென்று விட்டார். எங்கே திடீரென மறைந்து காணாமல் போய்விட்டார் என்று திகைத்து போய் நின்றார். என்னவோ கேட்க நினைத்தவன் ஒரு அடி எடுத்து வைக்க காலில் ஏதோ ஒன்று தட்டியது. குனிந்து கீழே பார்த்தவனுக்கு ஒரு மண்பானை கண்ணில் பட்டது. மெதுவாக அதை திறந்து பார்த்தவன் அசந்து போனான். அது நிறைய பணம் இருந்தது. தனக்கென சித்தனால் விதிக்கப்பட்டது என்று உணர்ந்து அதை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தவனுக்கு இன்னொரு அதிசயம் காத்திருந்தது. அவன் வாங்கியிருந்த கடன் அனைத்தையும் யாரோ ஒரு முன் பின் தெரியாத ஒருவர் வந்து அடைத்து தீர்த்து விட்டார் என்று தெரிந்தது. அனைத்தையும் அப்போது உணர்ந்த அவன் அன்று முதல் நேர் வழியில் சென்று நிறைய சம்பாதித்து ஆன்மீகத்தில் பல நிலைகளை அடைந்து இன்றும் சித்தர் காட்டிய வழியில் சென்று கொண்டிருக்கிறான். அதீத ஆசைகளால் அலைக்கழித்திருந்தாலும் சித்தனால் அருள் பெறுகிற அளவுக்கு அத்தனை புண்ணியம் செய்தவனா நான் என்று ஒரு நாள் தியானத்தில் சித்தரிடம் கேள்வி கேட்க, ஆம், நீ புண்ணியம் செய்தவன்தான் என்று பதிலும் வந்தது. இன்றும் சித்தர்கள் நம்மிடை இருந்து கொண்டு ஆபத்து காலத்தில் நம்மை கை தூக்கி விடுகிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று. சித்தர்களை வணங்குங்கள். சித்தர்களின் வழி நீங்கள் நடங்கள். அவர்கள் சத்தியமாக உங்களை கரை சேர்ப்பார்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஈசனின் அருள் பெற்றவர்கள்தான் இந்த சித்தர்கள். அவர்களுக்கு தெரியும். அவருடைய தூதர்களாக இந்த சித்தர்களை நினைத்து அவர்களை வணங்கி பாருங்கள். நல்லதே நடக்கும். உன் உள்ளத்தில் உள்ள ஆசையை என்னிடம் இப்போது சொல். நான் ததாஸ்து என்று ஆசீர்வதிக்கின்றேன். அந்த ததாஸ்து என்பது உன்னுடைய ஆசையை நிறைவேற்றும் மந்திர சொல். அப்படியே ஆகட்டும் என்று நான் அதற்கு ஆசீர்வாதம் தருகிறேன். என் மேல் நம்பிக்கை கொண்டு உன்னுடைய உள்ளத்து ஆசையை என்னிடம் சொல். என் அன்பு குழந்தையே, நீ எதற்குமே பதறக்கூடாது. ஏதும் சிதற விடாமல் காக்க என் நேரமும் உன்னையே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள். நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், என்னை நம்பி வந்த உன்னை நான் கீழே விழ அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ என்னிடம் வந்து அமர்ந்தது எனது கண்களை உற்றுப்பார். அமர்ந்து என் கண்களை உற்று பார்த்தால்தான் நான் உனக்குள் இருப்பதை நீ உணர்வாய். என்னுள் உயிர் இருப்பதை நீ அறிவாய். உன் மனதின் கவலைகளை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். நீதான் என்னை அறிய மறுக்கின்றாய். எல்லா கவலைகளும் உன்னை விட்டு அகல நான் உனக்கு அருள் புரிகின்றேன். கவலையே படாதே. உன்னுடைய சிக்கல்களுக்கு சரியான தீர்வையும் நான் தருகின்றேன். நீ எதை பற்றியும் கவலைப்பட அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. எந்த விஷயத்தை பற்றியும் எவ்வித கஷ்டமும் உனக்கு கிடையாது. என்னுடைய மொழிகளில் முழுமையான நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய சிக்கல்களான சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். அதற்கு சரியான முடிவையும் நான் தருகிறேன். அப்பாவை தரிசனம் செய். உன்னுடைய அப்பாவாக நினைத்து என்னை நீ தரிசனம் செய். என்னுடைய பாதங்களில் நீ வந்தனம் செய். உம்முடைய உள்ளத்து ஆசையை என்னிடம் விளக்கமாகச் சொல். நான் உங்களை ஆசீர்வாதம் செய்கிறேன். நம்பிக்கையுடன் நான் உங்களுக்கு இருப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் ததாஸ்து என்ற வார்த்தை என் நாவிலிருந்து வரும். அந்த ததாஸ்து என்பது அப்படியே ஆகட்டும் என்பதற்கான பொருள். என் மீதான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு என் உள்ளத்து ஆசையை என்னிடம் வந்து சொல்லிவிடு. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத அளவுக்கு என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே வா. இந்த இம்மையிலாகட்டும் மறுமையிலாகட்டும் உன்னை காப்பது என் கடமை, என் பொறுப்பு என்று பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். கவலையே படாதே. இறைவா, நடத்தியதும் நீ, நடத்தப் போவதும் நீ. நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கு. நிச்சயம் உன் ஆசை நிறைவேறும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவடைந்து விடும். அறிவு என்பது படிப்பறிவை சார்ந்தது அல்ல.
நமக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழ்நிலையையும் வைத்து எதிர்காலத்தை கையாளும் தன்மைக்கு பெயர்தான் அறிவு. நீ அறிவோடு நடந்து கொள். இன்றைய விடியல் உனக்கானது. இன்று உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி காமிப்பேன். உன் ஆசையை சொல், ததாஸ்து என்று சொல்கிறேன்.